ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். கோவை துடியலூருக்கு பக்கத்தில் உள்ள மகாலட்சுமிபுரம் எஸ்எம் நகரை சேர்ந்தவர் 40 வயசாகக்கூடிய குமார். இவர் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாரு. இதை தவிர லீவு நாளில் ஆக்டிங் டிரைவராகவும் போவார். குமாருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கலைத்தாய் அப்படிங்கிற லேடி கூட கல்யாணமாகியிருக்கு. 2 பேரும் தனியாக வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. கணவரோட வருமானம் மட்டுமே வச்சு குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால கலைத்தாய் துடியலூர் பகுதியில் உள்ள அலுமினிய பொருட்கள் தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. இந்த வேலையில் கிடைக்கிற சம்பளம் இவங்களோட குடும்ப செலவுக்கு போதுமானதாக இருந்திருக்கு. குமாரும் கலைத்தாய் தம்பதிக்கு குழந்தைகளே இல்லை. இதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டை பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இவங்களுக்கு செலவும் இன்னும் அதிகமாகுது. கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு முடிவு பண்ணி 2 பேரும் அவங்களோட வேலையில் பிஸியாகி இருக்காங்க. இப்படியே போகிறப்ப தான் கலைத்தாய் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியோட ஓனர் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உருண்டம்பாளையம் FCI நகரை சேர்ந்த 44 வயசாகக்கூடிய இன்ஜினியர் ஹரிச்சந்திரன் தான் இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கும் கல்யாணமாகி ஃபேமிலியோட தான் இருக்காரு. அப்பப்போ கலைத்தாய் கிட்ட பேச ஆரம்பித்த ஹரிச்சந்திரனுக்கு அந்த லேடி மேலே ஒரு தவறான எண்ணம் வந்திருக்கு. எப்படியாவது கலைத்தாய் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நினச்சி ஹெல்ப் பண்ணுறது, சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆறுதலாக அவங்க கிட்ட பேசுறதுன்னு தன்னோட விருப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. பண கஷ்டத்தில் இருந்த கலைத்தாய்க்கு ஓனரோட நெருக்கம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இது தப்புன்னு நினைக்காம இந்த லேடியும் ஓனர் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கடி ஃபேக்ட்ரியிலேயே 2 பேரும் உறவு வச்சுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கம் மாசக்கணக்காக தொடரவும் ஆரம்பிச்சிருக்கு. ஓனர் தன்னோட நெருக்கமாக இருக்கத தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்ட கலைத்தாய் அப்பப்போ அவங்களுக்கு தேவையான பணத்தையும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. வேலை செய்யாமல் பணமும் சொகமும் கிடைச்ச சந்தோஷத்தில் இவங்களோட கள்ளக்காதல் 1 வருஷ பக்கமாக எந்த தடையுமே இல்லாமல் போய்கிட்டு இருந்திருக்கு. தன்னோட மனைவி வேலைக்கு தான் போகிறா, ஸோ அதில் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை தான் அவள் வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணுறான்னு நினச்சி குமாரும் இதை பற்றி எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இப்படியே போகிறப்ப தான் கலைத்தாய் ஹரிச்சந்திரன் கிட்ட மெடிக்கல் செலவுக்குன்னு சொல்லி 2 லட்ச ரூபா கடனாக வாங்கியிருக்காங்க. ஹரிச்சந்திரனும் கலைத்தாய் இங்கே தானே வேலை செய்கிறாங்கன்னு பணத்தை கொடுத்துருக்காரு. இந்த பணத்தில் கலைத்தாய் அவங்களோட கணவருக்கு செகண்ட் ஹேண்டில் ஒரு காரு வாங்கி கொடுத்துருக்காங்க. பணத்தை ஓனர் கேட்க மாட்டாரு, எப்பவும் போல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிடலான்னு நினச்ச கலைத்தாய்க்கு ஹரிச்சந்திரன் பணத்தை திருப்பி கேட்டது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கு. இது பற்றி அடிக்கடி ஹரிச்சந்திரன் கேட்க ஆரம்பித்தனால கலைத்தாய் வேலைக்கு வர்றதையே நிறுத்தியிருக்காங்க. கலைத்தாயோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி பேசலான்னு நினச்ச ஹரிச்சந்திரனும் நிறைய டைம் கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த லேடி ஃபோன் காலை அட்டன் பண்ணவே இல்லை, அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி பார்க்கலான்னு நினச்சி வீட்டு பக்கம் போனாலும் ஹரிச்சந்திரனை திட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. அதோட கலைத்தாய் அவங்க மொபைலை தொடர்ந்து ஆஃப்லேயே வச்சுருந்துருக்காங்க. இதை பார்த்த ஹரிச்சந்திரன் தெரிஞ்சவங்க மூலமாக கலைத்தாய் பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் கலைத்தாய் இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதும் அங்கே ஒரு நபர் கூட பழகிறதும் ஹரிச்சந்திரனுக்கு தெரிய வருது. இதை கேட்டதுமே தன்னை விட்டுட்டு இன்னொருத்தனோட பேசுறியான்னு கோபப்பட ஆரம்பிச்சிருக்காரு. இதனால ஹரிச்சந்திரன் கலைத்தாயோட கதையை முடிக்க பிளானும் போட்டிருக்காரு. இதை பற்றி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க தத்துவாசல்பட்டியை சேர்ந்த 30 வயசாகக்கூடிய பிரசாந்த் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. இந்த பிரசாந்த் ஹரிச்சந்திரனுக்கு தூரத்து சொந்தம். பணம் தாரேன்னு சொன்னதுனால பிரசாந்தும் இந்த கொலைக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் தான் கலைத்தாயோட மாமனார் ஊரில் இறந்து போயிருக்காரு. குமாரும் கலைத்தாயும் அரியலூர் செந்தூர் பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க. 2-3 நாள் அங்கே இருந்துட்டு 2025 ஜனவரி 13 அன்னைக்கு கலைத்தாய் மட்டும் துடியலூருக்கு திரும்பி வந்திருக்காங்க. கலைத்தாய் வீட்டில் தனியாக இருக்கதை தெரிஞ்சுக்கிட்ட ஹரிச்சந்திரன் பிரசாந்தோட ஜனவரி 14 அன்னைக்கு கலைத்தாய் வீட்டுக்கு போயிருக்காரு. தனியாக இருந்த லேடிக்கிட்ட தான் கடனாக கொடுத்த 2 லட்சம் பணத்தை திருப்பி கேட்டு சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேரும் மாறி மாறி பேசினதில் வாக்குவாதம் அதிகமாயிருக்கு. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சா தப்புன்னு சொல்லிக்கிட்டே
ஹரிச்சந்திரன் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து கலைத்தாயை சரமாரியாக வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதில் அந்த லேடிக்கு கழுத்து, கை, முகம், தலைப்பகுதிகளில் காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலே துடிச்சு இறந்து போயிருக்காங்க. கலைத்தாய் இறந்ததை கன்ஃபார்ம் பண்ண 2 பேருமே அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. ஊர்ல இருந்து திரும்பி வந்த குமார் மனைவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறத பார்த்து பதறி போயிட்டு துடியலூர் போலீஸ்க்கு இது பற்றி தகவல் கொடுக்குறாரு. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த சம்பவம் பற்றி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் யார் கொலை பண்ணி இருப்பான்னு எந்த க்ளூவுமே இல்லாமல் இருந்த போலீஸ்க்கு கலைத்தாயோட கால் ஹிஸ்ட்ரி பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதில் தான் முன்னாடி வேலை பார்த்த ஓனர் கூட இருந்த கள்ளக்காதல் விஷயமும் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருந்ததும் தெரிய வந்திருக்கு. ஹரிச்சந்திரனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் இந்த கொலைக்கு ஹெல்ப் பண்ண பிரசாந்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேர்கிட்டையும் விசாரணை நடத்தி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த கேஸ்க்கு இன்னும் தீர்ப்பு வரல. வேலைக்கு போன இடத்துல ஓனர் கூட ஏற்பட்ட தகாத உறவு ஒரு பெண்ணோட உயிரையே இன்னைக்கு பறிச்சிருக்கு. பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க தேவையில்லை, கள்ளக்காதலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு நினச்சிருந்த அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. தான் கூட மட்டும்தான் கள்ள தொடர்பு வச்சிருக்கணும், இவ வேற யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு நினச்ச ஓனர் இன்னைக்கு கொலையாளியா சிறையில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற கள்ளக்காதல் சம்பவங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயுமே யாராவது ஒருத்தங்க கொலையாளி ஆகியிருப்பாங்க, இன்னொருத்தங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை இந்த கள்ளக்காதலால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி சந்தோஷத்தில் மிதந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சிறைக்கு போவோம், இல்லை நம்மளோட உயிரையே விடுவோம் அப்படின்றது. இது போன்ற சம்பவங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை எப்படி சீரழிக்குது, ஒவ்வொரு குடும்பங்களை எப்படி அழிக்குது அப்படின்றத நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்துது. இந்த கிரைம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம். நன்றி.